இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் யூடியூப் பார்க்கலான்ட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இது வந்து டொயோட்டா சிஸ்டம், கிளாரியான். டொயோட்டா மாருதி ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து நீங்கள் கிளாரியானுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹர்மன் சிஸ்டம் ஓல்டு மாடலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு மாடல்லாம் வந்து கேபிள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ மாடல் வந்து ப்ளூடூத் மட்டும் கனெக்ட் பண்ணாலே போதும், கனெக்ட் ஆகிடும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து இதுவே இல்லை, இந்த யூடியூப் பார்க்குற ஆப்ஷனே இல்லை, எந்த ஆப்ஷனுமே இல்லை. நம்ம இப்போ மொபைலில் வந்து ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணோம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஏஏ ப்ரௌசர்னு நீங்கள் நெட்டில் டைப் பண்ணிங்கன்னா ஏஏ ப்ரௌசர் வந்துடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டால் ஆன உடனே நீங்கள் வந்து ஆப்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆப்குள்ளே போனோடனே அலோ கேட்கும். அலோ கொடுத்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் யூடியூப் நமக்கு இப்போ யூடியூப் தான் வேணும். யூடியூப் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டினேன், நான் இதில் இதுவே இல்லை. இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணுறேன். இதில் ஏஏ ப்ரௌசர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது இந்த ஆப் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நமக்கு வந்து டிரைவிங் மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ஆப்பை போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இதில் வந்து இப்போ வண்டி மூவ்மெண்ட் ஆகும்போது பார்க்கிங் பண்ணுறப்ப வீடியோ பார்க்க முடியாதுன்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த அடாப்டர் ஒன்று இருக்கும். இந்த அடாப்டர் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அடாப்டர் போட்டுட்டு இதில் எப்படி வீடியோ ரன் ஆகுதுன்ட்டு பார்ப்போம். ஸ்க்ரீன் ஆக்டிவேட்டர் அடாப்டர் வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரீன் ஆக்டிவேட்டர் அடாப்டர் போட்டுட்டிங்கன்னா வீடியோ வர மாரி பார்த்துக்கலாம். இப்போ இருங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆக்டிவேட்டர் போடுற மாதிரி வீடியோ காட்டுறேன். இப்போ நம்ம வந்து அந்த அடாப்டர் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டோம். இப்போ ஸ்க்ரீன் ஆக்டிவேட்டர் அடாப்டர் நம்ம வந்து ப்ளக்இன் பண்ணனால உங்களுக்கு வந்து நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா வந்து ஸ்க்ரீன் அடாப்டர் இது. இப்போ நீங்கள் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது கம்பெனிக்காரங்க வந்து ரன்னிங்கில் வீடியோ பார்க்கக்கூடாதுன்றதுக்காக இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அடாப்டர் போட்டிங்கன்னா இந்த ப்ரௌசர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த ப்ரௌசரில் டேரெக்டாக யூடியூப் நீங்கள் அந்த அடாப்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வீடியோ பார்க்கலாம். டேரெக்டாக நீங்கள் அப்படியே வீடியோஸு டேரெக்டாக யூடியூப்பில் போயிட்டு வீடியோவே ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கூகுளே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 2K 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணது ஒர்க் ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டியெலாம் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதில் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா, ரன்னிங்லேயோ இல்லை காரில் இருக்கும்போது வீடியோ பார்க்கணுன்னா அந்த டிவைஸ் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து வீடியோ பார்க்க முடியும். இந்த டிவைஸ் உங்களுக்கு வேணும்னா பாண்டிச்சேரி ஏழுமலையான் கார் ஆடியோவை கான்டாக்ட் பண்ணுங்கள்.